கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. முருகா, உன்னை நம்பிதே இப்ப நான் வந்திருக்கேன். என் வாழ்க்கை பிரச்சனையா இருக்கு. என்னோட வாழ்க்கைய யாரையே வந்து தீர்த்து வைப்பாண்டு நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிருக்க வேலையில என் வாழ்க்கை கேள்விக்குறையா நினைச்சு அப்ப எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டது ருத்ரமாமாதே. அவர் மட்டும் மனசு வைக்கலண்டா இன்னைக்கு கழுத்துல தாலியை சுமந்துக்கிட்டு முன்னாடி வந்து நின்று இருக்க மாட்டேன். இன்னைக்கு அவருக்கு ரொம்ப பெரிய மன கஷ்டம். அர்ச்சனாக்கா ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. ஏன் அவங்க குழந்தைய ருத்ரமாமா கிட்ட விட்டுட்டு போனாங்கன்னு புரியல. ஆனா இப்ப அந்த குழந்தை ரொம்ப உடம்பு முடியாம ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. இந்த உலகத்துல ஒரு விஷயம் நடக்கிறதும் அது நடக்காம போறதும் உன் கையிலதே இருக்கு. எல்லாமே விதியோட ஏற்பாடுலதே நடந்துக்கிருக்குண்டு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச மனுஷன் இன்னைக்கு மன வேதனைப்பட்டு நின்னுக்கு இருக்காரு. அவர் எந்த சூழ்நிலையிலையும் மனம் உடையக்கூடாது. அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. நீதே முருகா காப்பாத்தி கொடுக்கணும். தாமரை, அம்மா என்ன தாமரை, என்னத்துக்கு அழுதுக்கு இருக்க? கோயில வந்து உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தான் நினைச்சுக்கிறேன். என்னம்மா, எதுக்கு அழுதுக்கு இருக்க வந்து? அம்மா இல்லம்மா, நான் நல்லாவே இருக்கேன். வீட்டுல வேற ஒரு பிரச்சனைமா. உன்னை பார்த்தே எம்பிட்டு நாளாச்சு. நானும் நீ எப்படியாவது பாத்திருந்தாம நினைச்சுக்கிருந்தேன். ஆனா அதுக்கான வாய்ப்பே கிடைக்கவே இல்லைம்மா. இப்ப வீட்டுல கொஞ்சம் பிரச்சனைமா. அதே கோயிலுக்கு வந்து சாமியாவது கும்பிட்டு பலம்ட்டு வந்தேன். என்ன பிரச்சனைதா? என்னாச்சு? என்ன என்ன பேரவு சொல்றேம்மா? நீ எப்படி இங்க வந்தா? அப்பா வந்திருக்காரா? அப்பாலாம் வரல, நான் மட்டும்தான் கோயிலுக்கு வந்தேன். நீ வந்திருக்கிறதா சொல்லி தங்கச்சிதையும் சொன்னா. சரி, உன்னை பார்த்துட்டு போகலாம்ட்டதே வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா அழுதுக்கு இருக்க. எந்த பிரச்சனையாக இருந்தால் நீ ஒன்றும் கவலைப்படாத. முருகன்ட்டு சொல்லிட்டு போ, அவர் நல்லபடியாக நடத்தி கொடுப்பாரு. அதேமா இவரை தேடி வந்தேன். இவர் ஏமா நல்லது நடத்தி தரணும். எல்லாம் சரியாயிரும் தான். சரி, சாமி உண்டு பார்த்து வீட்டுக்கு போ. சரிம்மா, நீயும் உடம்ப பார்த்துக்கம்மா. நல்லா இரு. நான் தங்கச்சியும் பார்த்துக்க, அப்பாவையும் பார்த்துக்கம்மா. இப்படி தூரம் உன்னை கொண்டு போய் அசிங்கப்படுத்தியும் புள்ள மனசுக்குள்ள என்ன நினைக்குதுன்னு தெரியாமல் அடுத்தவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவெடுத்தோம். நீ என் புள்ளே இல்லைன்னு சொல்லி தலை முழுகிறதுக்கு பிறவும் அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குற பற்றியா? நியாயப்படி பார்த்தா அந்த ஆளுதே உன்னை பார்த்து கேட்கணும், என் புள்ள எப்படி இருக்கா என்ன ஏதுண்டு. நான் அடுத்து உன் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு கங்கணம் கட்டிட்டு அடைஞ்சிட்டு கிடக்குறாரு. அம்மா, அவர் இனி புள்ளே இல்லைன்ட்டு சொல்லி வெறுத்து ஒதுக்குனாலும் சரி, அவருக்கு நான் தாம்மா புள்ள. அதை எப்போதும் மாற்ற முடியாது. கோவமாக இருக்காரு, எனக்கு புரியுது. குடிச்சிக்கத்தில் மாறிக்கிடுவார். இப்போ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ பார்த்து பத்திரமா இரு. அவர் என்னதையும் வாழ்க்கை அழிக்கணும்னு நினச்சாலும் நான் வாழ போன குடும்பத்தில் அப்படி யாருமே இருக்கவும் மாட்டாங்க. அந்த அளவுக்கு என் வாழ்க்கையை அழிக்கிற அளவுக்கு அவங்க லேசாக விட்டுட்டு இருக்கவும் மாட்டோம். ஒரு விஷயத்தை உறக்க சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருந்த அந்த நரகத்துக்கு இந்த வீட்டில் இருக்க சொர்க்கமே ரொம்ப பெருசாக இருக்குமா. எனக்கு நீ சந்தோஷமாக இருந்தால் போதும் தாமரை, உன்ட்ட வேற எதுவுமே நான் கேட்கல. சரி அம்மா வாரேன். என்ன, நீ பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போ. சரிம்மா. முருகா, என் வாழ்க்கையை இருண்டு கிடக்கும் போது எனக்கு வெளிச்சத்தை கொடுத்தது நீரே. என்ன, அப்படி ஒரு குடும்பத்தை என் கண்ணில் காமிச்சிட்டு இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு இருட்டை கொடுத்துறாத. தயவு செஞ்சு அந்த குழந்தையை காப்பாற்றி கொடுத்துரு. நான் வாரேன் முருகா. என்ன சொல்லிக்கிறக்க வந்தியா? எப்போ போனாங்க? எனக்கு ஒன்றும் தெரியலையே, வீட்டுக்குள்ளே தான் கிடந்தேன். என்னத்த நீங்க இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம இப்படி இருக்கியா? நெசத்துக்குமே எனக்கு ஒண்ணுமே தெரியாது. உன் தம்பியை கூப்பிட்டு கூட ஏதாவது தெரிஞ்சிருக்கும். அவன் அங்கதான் கிடக்குறானே, கண்மணி கிட்ட தான் உட்காந்துக்கிறீங்க. அவனையும் கூப்பிடல, எனக்கு தெரியாது. சரி விடு, அவங்க உனக்கு இருந்தா ஒரே கஷ்டமா இருந்துச்சு. அவதையும் போயிட்டால, பிறகு என்ன பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவனே பெரிய இதுவாட்டும் பேசிட்டு தெரிஞ்சா இனி இருக்கிறவரை ஈஸியா உனக்கு சமாளிச்ச முடியும். என்ன அத்தை, பிரச்சனை இனிமேல் தொடங்க போகுது. யார் சொன்னது முடிஞ்சு வச்சுட்டு? அத்தை, போனவன் அவன் புள்ளைய தூக்கிட்டு போயிருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப என்னோட கேள்வி, அவ ஏன் புள்ளைய ருத்ரங்கிட்ட விட்டுட்டு போனா? அதுதான் இப்ப என்னோட கேள்வி. புள்ள அவளோடது, அந்த புள்ளைக்கு அப்ப யாருன்னே தெரியல, எதுக்கு ருத்ரண்ட விட்டுட்டு போகணும்? இது ஒரு மெயினான கேள்வில. யோசிச்சு பாருங்க, இல்ல உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. அட ஆமா, இப்பத்தையும் யோசிச்சுக்கிருக்கேன். ஆமா, அவன் ஏன் புள்ளைய ருத்ரண்ட விட்டுட்டு போனா? அதுவே இப்ப எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். எதுக்கு சம்பந்தமே இல்லாம இவர்கிட்ட விட்டுட்டு போகணும்? எனக்கு என்னமோ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு பின்னாடி இவனே இருப்பாளோண்டு பெரிய சந்தேகம் இருக்கு.
எதை கொண்டு போய் எங்க முடிச்சு போட்டுருக்க? இவ சும்மா அனாதையான கோயில உட்காந்துக்கிறதா? இவளை கூட்டு வந்து வீட்டுல நடு வீட்டுல உட்கார வச்சிருந்தே இவன். அவன் எப்படி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள லிங்க் வர மாதிரி வரும்? லூஸ் மாதிரி பேசிக்கிருக்கவ. அத்தை ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க. என்ன காலம் காரணம் இல்லாமல் எதையும் நடத்தாது. என்ன எல்லாமே விதிப்படிவே நடந்துக்கிருக்கு. நான் என்ன நினச்சா பார்த்தேன் கதிர் மாமாவை கட்ட வேண்டு. கடைசியில் கதிர் மாமா எங்களுக்கு தாலி கட்டினாரு. இன்னைக்கு அவருக்கு பொண்டாட்டியே நான் இருக்கேன். ருத்ர மாமாவை மனசார விரும்பி கனவுல புருஷனாவே வாழ்ந்தவனா. ஆனால் நிஜத்தில் எனக்கு என்ன வாழ்க்கை? இதுதான் விதி. இதை யாருனாலையும் மாற்ற முடியாது. விதியை எவனாலையும் வெல்ல முடியாது. அதே மாதிரிவே இப்போ ருத்ரை மாமா விஷயத்துல நான் சந்தேகப்படுறதா இருக்குமோண்டு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன வந்தியா புது பொருளையை கிளப்பிக்கிருக்க? இது பொருளி கிடையாது. இதுவே நெசங்கிறேன். இதை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாலே உண்மை என்னன்னு நமக்கு விளங்கும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்து என் புருஷன் போன் போட்டார். அந்த பிள்ளைக்கு குரலை ஆபரேஷன் பண்ண போறாங்களாம். ஆபரேஷன் பண்ணா வாய் பேசுமா. எப்ப இருந்தாலும் வாய் பேசுற ஒரு பிள்ளைக்கு தெரியாமலா இருக்க போகுது. அத்தக்காரி எதுக்கு விட்டுட்டு போனாண்டே? கண்டிப்பா தெரியும். அந்த பிள்ளை வாய் திறந்து சொல்லும். அதுக்கு பரவல இருக்கு ருத்ரனுக்கு. ஒருவேளை நான் நினைச்சதுபடி ருத்ரன் என்னைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு பின்னாடியும் இந்த பொண்ணுதே இருக்கான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கிறோங்க. அப்புறம் அவளுக்கு உண்மையாவே அவந்திகா யாருண்டு காட்டுவேன். ஏன்னா நான் ஆசாசியா நினைச்ச வாழ்க்கைய என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சவாவ. அவளை நிம்மதியா வாழ விடுவேன் நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் மாட்டேன். என்ன நான் நிம்மதியா வாழ்றேன் வாழல ரெண்டாவது விஷயம். இந்த குடும்பத்தையும் நான் பிரிப்பேன். என்ன இது நான் உங்களுக்காக செய்யறது, எனக்காக செய்யறது. அவளை நான் பழி வாங்குவேன். கண்டிப்பா நடக்கும். நடத்தி காட்டுறேன். பரவாயில்லையே, ஆரம்பத்துல சும்மாதையும் கொடுத்தி போட்டோம். போற போக்குல நல்லா பாத்துக்கிட்டு ஏறிதே. எப்படியோ இந்த குடும்பம் தனித்தனியா பிரிஞ்சு நாசமா போனதே எனக்கு நிம்மதி. அது மட்டும் நடந்துட்டா போதும். அடுத்த போன் வரும், இல்லைன்னா போன் போடுவேன். பாப்போம். ஒருவேளை நீ நினைச்சது மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்க, எப்படியோ ருத்ரன் அவளை இந்த கூட்டு வரதான் முயற்சி பண்ணுவியான். என்ன அதுக்கு எந்த ஒரு வழி விடக்கூடாது. அப்படியே வந்தாலும் அவளை அடிச்சு துரத்துற மாதிரி நீ ஒவ்வொரு அடி கொடுக்கணும் அவளுக்கு. அவந்தியா இது வரைக்கும் செயல் இறங்கி நீங்க பார்த்ததே இல்லைல்ல? இதுக்கு மேல பாப்பியத்த. இதுக்கு மேலதான் அவந்திகா யாருண்டு எல்லாருக்கும் தெரியும். இது வரைக்கும் அமைதியா இருந்து தாக்கிக்கிறேன். இனி அப்படி பண்ண மாட்டேன். நேருக்கு நேராதான் நிப்பேன். பாருங்க. பாக்குறவங்க எல்லாருக்குமே நான் செய்யறது ரொம்ப பெரிய முட்டாள்தனம், ரொம்ப கேவலமான விஷயம் கூட நினைப்பாங்க. ஆனா என் இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் என் வழி தெரியும். அதை நான் யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது. இந்த உலகத்துல என்ன மாதிரி ஒரு நிலைமை எந்த பிள்ளைக்கு வரக்கூடாது. இன்னும் இந்த கல்யாணத்துக்கு என்னால தயாராக முடியல. என் நாடி நரம்பு என் உசிறு எல்லாமே அணு மட்டும்தான். திரும்ப திரும்ப நான் வருணுக்கு நம்பிக்கையை கொடுக்குறேன்னு எனக்கு புரியுது. ஆனா வருண் பாவம், அவன் என்ன தப்பு செஞ்சியா? அவன் எந்த தப்புமே செய்யல. அவன் என்னை லவ் பண்ணதை தாண்டி வர எந்த தப்புமே செய்யல. அவனுக்கு ஏன் நான் தண்டனை கொடுக்கணும்? வேணாம். அதனாலதான் அவனும் உனக்கு அம்மா தண்டனை கொடுத்துட்டேன். ஒண்ணுனா தூக்கி வீசிட்டு போலையே. உன்னை நல்ல இடத்துல தானே கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதனால என்னால முடியல. இந்த வயிற்றுலதான் உன்னை 10 மாசம் நான் சுமந்தேன். இப்போ ஒண்ணு நான் அங்க கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்ப மட்டும் என் வாழ்க்கையில வராம போயிருந்தேன், யாரும் என் வாழ்க்கை எப்படியோ போயிருந்திருக்கும். 4 வருஷத்துக்கு முன்னாடி எந்த கோலத்துல இந்த வீட்டை விட்டு போனா அதே கோலத்திலேயே வந்து உட்கார்ந்துருக்கேன். என்ன செய்யணும்னு தெரியாம. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் தெளிவா இருக்கேன். உன்னை எந்த இடத்துல சேர்க்கணுமோ அங்க நான் சேர்த்துட்டேன். இதுக்கு மேல நான் என் வாழ்க்கையை தான் பார்க்கணும். இது செல்ஃபிஷா வேணும்னாலே இருந்திருக்கலாம். ஆனா இதுல சுயநலம் கிடையாது அனுமா. அம்மாக்கு இதுல சுயநலம் இல்ல. இப்ப கூட என்னால இன்னொருத்தரோட வாழ்க்கை போயிடக்கூடாது, அவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை உடைச்சிடக்கூடாது. இந்த முடிவை நான் எடுத்தேன். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வருதுண்டா,
வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு அது லேசுப்பட்ட விஷயமா தெரியும். சரி விட பாத்துக்கலான்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனா அந்த பிரச்சனையை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். இப்ப நானும் அதே நிலைமையில தான் இருக்கேன். வருண், அன்னைக்கு உனக்கு துரோகம் செஞ்சிடக்கூடாதுன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தங்கிட்ட கெட்டு போயிட்டேன். இந்த வீட்டை விட்டு போனேன். இன்னைக்கு கெட்டு போய் ஒரு குழந்தைய பெத்து யார் அப்பாவோ அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். மறுபடியும் உனக்கு துரோகம் செஞ்சவளாதான் வந்து உட்கார்ந்துக்கு இருக்கேன். காரணம் நீ என்ன காதலிச்சதுனால எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. நான் இப்ப என்ன பண்ணணும்? நான் செய்யறது தப்பா சரியான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா நீ நல்லா இருக்கணும் வருண். உனக்கு இந்த உலகத்துல சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. கடைசியில நீ என்ன நம்பி வந்த. உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலவே இப்படி ஒரு தப்பை செஞ்சுட்டேன் வருண். கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொன்ன நீ புரிஞ்சுக்கிருவ. ஆனா இப்ப நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னா அது யாரு என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு அவன் கூட என்ன சேர்த்து வைக்கணும்னு தான் வருண் நீ நினைப்ப. ஏன்னா உன் மனசு அப்படி. ஆனா என்னால அது முடியாது வருண். திரும்ப இன்னொரு தடவை என்னால காயத்தை அனுபவிக்க முடியாது. திரும்ப நான் அழுவ பார்த்தேன்னா அவளை விட்டு என்னால வர முடியாது. நான் எவ்வளவு மனசை கல்லாக்கிக்கிட்டு அங்க இருந்து இங்க வந்திருக்கேன்னு எனக்குதான் தெரியும். இன்னொரு முறை எனக்கு வலி வேணாம். இருக்கிற வலிவே என்னால தாங்க முடியல. இன்னொரு முறை எனக்கு வலி வந்தா நான் செத்தே போயிருவேன். ஆனாலும் எல்லாத்துக்கும் பொதுவுல மாட்டிட்டு முழிக்கிறது நீதாண்டிய தங்கம். நீ மட்டும் என் வயிற்றுல வராம இருந்திருந்தா நான் என்னைக்கோ செத்து போயிருந்திருப்பேன். என் உயிரை நீ காப்பாத்தி கொடுத்துருக்க. ஏன்னா இந்த உலகத்துல ஒரு பொண்ணு வாழ்றதே மான மரியாதைக்காக மட்டும்தான். அதவே ஒருத்தங்கிட்ட தூக்கி கொடுத்துட்டு எந்த பொண்ணு வாழ மாட்டா. அப்படி ஒரு நிலைமையில தான் இங்க இருந்து நான் போனேன். ஆனா ஒரே மாசத்துல நீ என் வயிற்றுல வந்து என் உயிரை காப்பாத்தி கொடுத்துட்டானு. ஒருவேளை அன்னைக்கு நான் அந்த முடிவை எடுத்திருந்தேன்டா இன்னைக்கு கண்டிப்பா நான் உசுரோட இருந்திருக்க மாட்டேன். இப்படி தூர யாருக்கிட்ட காயத்தை கொடுத்துட்டு இருக்க மாட்டேன். ஆனா உலகத்துக்கே வராத ஒன்னையானு நான் அழிக்கணும். நீ என்ன தப்பு செஞ்ச? தப்பு பண்ணது அவன். அந்த சமயத்துல என்ன நடந்துச்சுன்னே தெரியல. எங்க ரெண்டு பேத்துக்கு பொதுவா நீ வந்துட்ட இன்னொரு உயிரா. தப்பே பண்ணாம நீ என்ன பண்ணுவ? என்னால மத்தவங்க மாதிரி ஒண்ணு தூக்கி போட முடியலன்னு அதனாலதான் பெத்த. இன்னைக்கு நான் பண்றது சுயநலமா தெரியலாம். ஆனா பின்னாடி இதுதே சரின்ட்டு எல்லாரும் நினைப்பாங்க. எனக்கு தெரியும். வருண், என்னாச்சுண்ணா? ரெடி ஆகிட்டியா? கிளம்பலாமா? ஆ ரெடி ஆயிட்டு வருண். கிளம்பலாம். நான் சொன்ன மாதிரி தானே கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. ஒன்றும் பெரிய மண்டபம்லாம் பிடிக்கலையே. ம். நீ சிம்பிளாக கோயிலில் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன். சிம்பிளாக கோயிலில் தான் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. அத்தையும் மாமாவும் முன்னாடி போயிட்டாங்க. உன்னை என்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. நீ சொன்ன மாதிரி யாருமே கூப்பிடல. சிம்பிளாக தான் கல்யாணம் பண்ண போகிறோம். புரியுதா? நீ வா. வருண், என்னடா இவன் மறுபடியும் இப்படியே கேட்குறான்ட்டு எதுவும் நினைக்காத. ஏன் வருண், நிஜமாவே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு சம்மதம் தானே? என்ன அர்ச்சனா நீ திரும்ப திரும்ப ஒரு மாதிரி சந்தேகமாகவே கேள்வி கேட்குற? இல்லை வருண், வேணும்னு கேட்கல, கேட்கணும்னு தோணுது. அது மட்டும் இல்லை வருண், நான் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் என்ன நீ ஏற்றுப்பல்ல? நீ வீட்டுக்கு வந்த அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன். என்ன, நீ என்னை எந்த இடத்துல விட்டுட்டு போனியோ அந்த இடத்துல தான் இப்போ வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்க. இன்னும் நான் அதை விட்டு மூவான் ஆகி வெளியவே வரலன்னு திரும்ப நீ வந்துட்ட. அதனால திரும்பவும் நம்மளோட வாழ்க்கை பயணம், ஐ மீன் நம்ம காதல் காவியம் தொடங்க போகுது. இதில் என்ன இருக்கு? நீ எப்படி இருந்தாலும் சரி, நீ யாராக இருந்தாலும் சரி, உன்னை ஏற்றுக்கணுன்னு முடிவு எடுத்துட்டு தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன். ஆனால் போன தடவை கல்யாணம் ஆரம்பிக்கும் போது நீ இந்த அளவுக்கு என்கிட்ட கொஸ்டின் பண்ணலை. பட் இப்போ நிறைய கொஸ்டின் பண்ணுற. அது நீ போயிட்டு 4 வருஷம் கழித்து திரும்ப வந்ததா என்ன ஏதுன்னு எனக்கு எதுவும் தெரியல. ஆனால்
இப்போ நீ திரும்ப வந்திருக்க, கல்யாணம் மறுபடியும் என்ன பண்ணிக்கணும்னு சொல்ற. இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல போகிறேன்? சொல்ல அர்ச்சனா. தேங்க்ஸ் வருண். ஒன்றும் இல்லை, வா போகலாம். டாக்டர், அவனுக்கு இப்போ ஓகேவா? ஏதோ முக்கியமான ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொன்னீங்க. இப்போ பாப்பா ஓகே தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல டாக்டர்? நத்திங் டு வரி. ஒன்றும் இல்லை, பாப்பா நார்மல் ஆயிட்டா. பாப்பாக்கு இருந்த ப்ராப்ளம் இப்போ சரியாயிடுச்சு. ஐ மீன் பேனிக் அட்டாக். நாங்கள் அதை கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை நாங்கள் ரெக்கவர் பண்ணிட்டோம். இப்போ அவளுக்கு இருந்த ப்ராப்ளம்லாம் ஓகேனே. அப்புறம் பாப்பாவுக்கு குரல் ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சீஃப் டாக்டர்கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ண போயிருந்தேன்னு சொன்னேன்ல. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டோம். அதாவது ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டோம். நீங்கள் சரின்னு சொன்னால் இன்னைக்கு பாப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம். நான் அப்பதே சரின்னு சொல்லிட்டேனே. நீங்க தான் பேசிட்டு வரேன்னு சொன்னீங்க, தாராளமா பண்ணுங்க. அண்ணே, நான் இடையில பேசுறேன்னு எதுவும் நினைச்சுக்கிறாதியா. குழந்தை அர்ச்சனா அவங்களோடது எதுக்காக உங்ககிட்ட விட்டுட்டு போனாங்கன்னு உங்களுக்கு தெரியல. எதுவுமே தெரியாம நாம பாட்டுல அவங்க குழந்தை மேல ஏதாவது உரிமை எடுத்து செய்ய போய் தேவையில்லாத பஞ்சாயத்து ஆகி போச்சா என்னன்னு செய்ய. இங்க பாரு, அர்ச்சனா எதனால போனாங்கன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்கு அணுவால பேச முடியும்னு அவங்க சொல்றாங்க. அதையே நம்ம நான் தடுத்து நிறுத்தி வைக்கணும்னு நான் கேட்கிறேன். நீ பாரு கதிரு, ஒருவேளை அணுக்கு பேச்சு வருதுன்னு சொன்னா அர்ச்சனா சந்தோஷமே படுவாங்களே தவிர ஏன் இப்படி செஞ்சான்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. எனக்கு அவங்கள பத்தி தெரியும். இப்போ அணு வாயை திறந்தாதான் சில உண்மைகள் வெளியே வரும். அர்ச்சனா ஏன் விட்டுட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியணும்ல. அதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருந்துட்டு போகட்டுமே. இல்ல நீ அண்ணன் சொல்றது கொஞ்சம், நீங்க எல்லாரும் என்ன சொன்னாலும் சரி, அணு விஷயத்துல என்னால பின்வாங்க முடியாது. நீ பாருங்க டாக்டர், நீங்க என்ன முடிவு செஞ்சீங்களோ அதுவே செய்யுங்க. எப்படி செலவானாலும் சரி, இப்பவே காசு கட்டணும், நான் கட்டுறேன். ஆனா அணுக்கு குரல் மட்டும் வந்தா போதும். நல்லா யோசிச்சுட்டு சொல்லுங்க. அதுக்கு பிறகு பின்னாடி பின்வாங்கினீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நீங்கள் சரின்னு சொன்னால் ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன். அதுக்கான ஃபார்ம்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்களா? கொடுங்க டாக்டர், நான் தெளிவா முடிவு எடுத்துட்டேன். முடிவு எடுத்துட்டு இப்படி ஒரு செயலவே நான் செய்ய சொன்னேன். எனக்கு அணுக்கு குரல் வேணும், அம்பிடுதேன். அணுவை எப்படியாவது பேச வச்சிருங்க. சரி பிடிங்க. ஐயா ருத்ரா. அம்மாச்சி. ஏன் என்ன ஆச்சு? பிள்ளைக்கு எப்படி இருக்குப்பா? ஒன்றும் இல்லை அம்மாச்சி, அணு சரியாயிட்டா. சரியாயிட்டாளா? அதுவே போதுமையா? எதையாவது பேப்பர் வச்சிருக்க? இன்னும் என்னையா? அடிமா, அந்த பாப்பாவுக்கு வாய் பேச்சு வர வைக்கலாம். அதுக்காக குரல் ஆப்ரேஷன் பண்ண போறோம். அதுக்கு வேற ருத்ரன் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. ருத்ரா வேணாம்யா, பின்னாடி அது பிரச்சனையா போயிருமியா. எந்த உரிமையா நீ கையெழுத்து போடுவ? அந்த பிள்ளை எதுக்கு விட்டுட்டு போச்சுன்னு தெரியாம நீ ஏன் அப்படி செய்யற? அதையும் தாத்தா நானும் சொன்னேன். அதுக்கு அண்ணே புரியாம பேசுறாப்புல தெரியுது. புரியாமலாம் பேச கிடையாது அம்மாச்சி தாத்தா. எனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லாத போது நீங்கதே வந்து என் கூட இருப்பீங்கன்னு என் கூட வந்தீங்க. என்ன, என் தம்பி தங்கச்சிகளுக்கு நான் இருக்கேன். இன்னைக்கு அந்த குழந்தைய என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு யாரு இல்லைன்னு எதுக்கு சொல்லுங்க? அந்த குழந்தை யாரோட வேணாலும் இருந்துட்டு போகட்டும் அம்மாச்சி. ஆனா வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தைக்கு ஒரு குறை இருந்து அதை தீர்த்து வைக்க யாருமே முடியாத போது ஒருத்தர் உதவி செய்யறேன்னு சொன்னா அது தப்பே கிடையாது அம்மாச்சி. அதை நானா இருந்துட்டு போறேன். ஏன் அந்த குழந்தை என் குழந்தையாவே இருக்கணும்னு ஏதாவது இருக்காருன்னா, ஒருவேளை அது என் குழந்தைன்னு நினைச்சு நான் கையெழுத்து போடனாலும் கையெழுத்து போடுறேன். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. எனக்கு அணுக்கு பேச்சு வந்தா போதும். அணுக்கு பேச்சு வந்தாதே சில விஷயங்கள் வெளிப்படும்டா, தாராளமா வரட்டம்மாச்சி. என்னையா ருத்ரா இப்படி பேசிவிட்ட? உன்னை வீட்டை விட்டு வெளியே போட்டு சொன்ன ஒரே காரணத்துக்காகவே நாங்களும் மொத்தமா வெளியே வந்தோம். அன்னைக்கு உங்களுக்கு நாங்க இருந்தோம்யா. இன்னைக்கு உன் தம்பி தங்கச்சி எல்லாத்துக்கும் நீ இருக்க. ஒன்னும் பிரச்சனை கிடையாதுயா. தாராளமாக கையெழுத்து போடு. ரொம்ப நன்றி அம்மாச்சி. ருத்ரன், 2 ஃபார்ம் இருக்கு, 2மே கையெழுத்து போட்டுருங்க. இந்த ஃபார்ம்ல குழந்தைக்கு உரிமையானவங்க கையெழுத்து போடணும்னு இருக்கு. அதாவது ருத்ரன், இந்த ஃபார்ம் எதுக்குன்னா, இப்போ நான் ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ண போறேன் அப்படின்டா அவங்களுக்கு என்ன நடந்தாலும் நீங்க அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தான் நாங்கள் செய்கிறோம். அதாவது நல்லது நடந்தாலும் சரிதான், கெட்டது நடந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மில் நாங்கள் டிக்ளேர் பண்ணியிருப்போம். அதுக்காக தான் உங்ககிட்ட இப்போ அதை கொடுத்தேன். நாங்கள் பண்ணுற சர்ஜரியில் என்ன நடந்தாலும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுவேண்டு நீங்கள் எங்களுக்கு முழு ஹோப் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண முடியும். அதுதான் இந்த ஃபார்மில் டிக்ளேர் பண்ணியிருக்கு. ஆனால் ஒரு விஷயம், குழந்தைக்கு எந்த முறையில் நீங்கள் கையெழுத்து போடுவீங்க? குழந்தை பெற்ற அம்மா உங்ககிட்ட விட்டுட்டு போனதா சொல்லி பேசிக்கிருக்கீங்க. அப்போது
நீங்க எந்த முறையில கையெழுத்து போடுவியா? குழந்தைக்கு இந்த முறையில கையெழுத்து போடணும். ஒண்ணு அம்மா போடணும், இல்லண்டா அப்பா போடணும். இல்ல இவங்க ரெண்டு பேருமே இல்ல அப்படின்னா தாத்தா பாட்டி போட்டுக்கலாம். மத்தபடி வேற யாரும் போடக்கூடாது. இதுக்கு தானே குழந்தைக்கு அப்பா நான் கையெழுத்து போறேன். மூங்கில் விட்டு சென்ற பின்னே அந்த பாட்டோடு மூங்கிலுக்கு உறவு என்ன? பெற்ற மகள் பிரிகின்றான், அந்த பெண்ணோடு தந்தைக்குள்ள உரிமை என்ன? காற்றை போல்வையில் ஒன்று கடந்து போன பின் கை காட்டி மனம் கொள்ளும் தனிமை என்ன? மாயம் போல் கலைகின்ற மனித வாழ்க்கை சொந்தங்கள் சொல்லிச் செல்லும் செய்தி என்ன? பாசத்தின் ஊடாக ஞானம் கொள்ள படைத்தவன் புரிகின்ற சூழ்ச்சி என்ன? அந்த குழந்தைக்கு அப்பா நான் அப்படித்தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். எவ்வளவு நேரத்தில் ஆபரேஷன் முடியும்? ஒரு 10 நிமிஷத்துல ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்க பணத்தை கட்டிருங்க. ஆனால் எம்பிட்டுன்னு நடிச்சிட்டு சொல்லி விடுறேன், கட்டி விட்டுருங்க. என்ன, ஆப்ரேஷன் தொடங்கி ஒரு 1/2 ஹவருக்குள்ள முடிச்சிருவோம். அப்புறம் ஒரு 4 மணி நேரம் கழிச்சு பாப்பாவை பார்க்கலாம். காத்துக்கு இருக்கேன். சீக்கிரம் கண்டிப்பா எனக்கு பேச்சு வந்துரும்ல. கண்டிப்பா வரும் ருத்ரன். நான் ஹோப் இல்லாம ஒரு விஷயத்த செய்ய மாட்டேன். என்ன, கண்டிப்பா வரும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்பினதுனாலவே இப்படி தூரம் காத்துக்கு இருந்தேன். நம்பிக்கை உடச்சு போடாதீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நல்லபடியா ஆப்ரேஷன் முடிஞ்சதே உங்களை வந்து நான் பார்க்க வருவேன். என்ன, சரி, எனக்கு நேரம் ஆகுது, நான் வாரேன் கதிர். சரிங்க டாக்டர். யா ருத்ரா, ஏன் அப்பாண்டு கையெழுத்து போட்டு கொடுத்த? உகதே அப்பா அம்மா இல்லாட்ட தாத்தா பாட்டி போட்டுக்கலாம்னு சொன்னாங்கல்ல, நாங்க போட்டு கொடுத்துருப்போம் இல்லையா? ஏன் அப்படி செஞ்ச? இது நாளைக்கு வேற மாதிரி போய் முடிஞ்சு பிடிச்சுன்னா என்னையா செய்ய? வேறுக்கனே அந்த பிள்ளைய பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்களுக்கு எதுவும் தெரியாது. நீ பாட்டில கூட்டு வந்து கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்ச. இன்னைக்கு அது பெத்த பிள்ளைய உன்ட்ட கொடுத்துட்டு போனதுனால இப்படி செஞ்சு விட்டேயா? இல்ல பத்தா, அப்படி கிடையாது. நான் என் அப்பாண்டு கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னு எனக்கு இப்ப வரைக்குமே தெரியல. அந்த சமயத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியாம கையெழுத்து போட்டு கொடுத்தேன். கண்டிப்பா நல்லபடியா அணுக்கு ஆபரேஷன் முடிட்டோம். அதுக்கு பிறகு பேசுவோம். நீங்க கவலைப்படாதீங்கண்ணே, நல்லபடியா ஆபரேஷன் முடியும். ஆமாண்ணே. அட பைத்தியமே, இப்படி உட்காந்து புளியா மரத்துக்கு அடியில உட்காந்து சிரிச்சிட்டு உட்காந்துருக்கோம். கையிலே போன் வச்சிருக்கு. இத்தனை தடவை மெசேஜ் பண்ணா அட்டன் பண்ணவே இல்ல. இத்தனை வாட்டி போன் அடிப்பாங்க. சோ இலை பிரபா, ஓம் பாடு திண்டாட்டம் தான் முடியே. பல்ல புழக்கிறது பாரு. இருவாரே காதலனா? இது என்ன புது பரலையே? நல்லா கூப்பிட்ட போ. என்னால புளிய மரத்துக்கிட்ட உட்காந்து பல்ல காமிச்சுக்கிருக்க பேயின்னு நினைச்சிட போறாங்க. தெரிஞ்சது பைத்தியம்டு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். போன்ல மெசேஜ் ஏதாவது வந்திருக்காண்டு பாரு. வந்துச்சுண்டா, எடுத்து அட்டன் பண்ணி பார்க்கணும். நீ என்ன செஞ்ச? நான் உன்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டா முன்னையே பதில ரெடி பண்ணி வச்சுக்கிறியாக்கும்.
ஏ பைத்தியம், அந்த மெசேஜ் சொல்லல. வாட்ஸ்அப்ல ஏதாவது மெசேஜ் வந்திருக்கும்ல, அதை அட்டன் பண்ணி பாத்தியா? அப்படிலாம் எனக்கு யாரும் பண்ணவே மாட்டாங்க. அப்படி பண்ண காதல் மட்டும் தான் பண்ணுவ. நீ தான் காதல் வந்து நிக்கிறீல, நீ எப்படி பண்ணுவ? யாருமே பண்ணவே இல்லையே. என்னது மெசேஜ் வரலையா? ஆமா காதலன். ஏய் லூசு, நானே உனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணேன். மெசேஜ் பண்ணவே ஃபோன் பண்ணம்ல, உனக்கு ஃபோனே வரலையா? ஏய் நான் தான் பண்ணீங்கறேன்ல, இங்க போன கொண்டா. லூசு, நான் தெரியவே கேட்கும் போதே சொல்லு. நான் தான் உனக்கு மெசேஜ் பண்ணி வந்திருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லு. அம்மா நீ பேத்தி தான் இல்லைன்னு சொல்லல. அப்போ நான் பண்ண மெசேஜ் உனக்கு வரலண்டா, வேற யாருக்கு? ஏ பைத்தியம், நீ தானே என்னோட லவ்வரு, உன்கிட்ட தானே வந்து கேட்க முடியும் உனக்கு மெசேஜ் பண்ணிட்டு. ஏய் இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு நம்பர்ல இருந்து மெசேஜ் பண்ணில, அதானே உன் நம்பரு? என்னது, நான் மெசேஜ் பண்ணா அந்த பிள்ளைக்கு போகுமா? ஏய் என்ன உளறிக்கு இருக்க? அருந்ததி என்ன உளறிக்கு இருக்க? ஏய் நீ தானே மெசேஜ் பண்ணிக்கிருந்த, அதுல இருந்து நீ தானே என்கிட்ட போன்ல பேசிக்கிருந்த. என்ன அப்போ அந்த செல்லம்மா யாரு? அப்புறம் எப்படி அந்த பிள்ளை மெசேஜ் பண்ணிக்கிருக்கோம்? அருந்ததி என்ன உளறிக்கு இருக்க? எனக்கு ஒண்ணு விளங்கல. யாருதான் இப்ப என்கிட்ட பேசுனது? ஏய் நில்லு. இப்போ உண்மையை சொல்லிட்டு போறியா என்ன? உண்மையை சொல்லிட்டு அதுக்கு பிறகு போ. சொல்லு, யார் என்கிட்ட பேசிக்கிருந்தா? அப்போ நீ என்கிட்ட போன்ல பேசல. அப்போ நீ என்கிட்ட பேசிக்கிருந்த நம்பரு இப்போ சௌமியா கிட்ட இருக்கு, சரியா? ஏமா அர்ச்சனா, கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிட்டோம். இனி திரும்ப வந்து கல்யாணம் பண்ண போகிறோம். அதனால 4 பேர் நம்ம அம்மா அப்பாவை தப்பாக பேசிடுவாங்கன்னு கோயிலில் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண சொன்னியா? சொந்த பந்தம் யாரையும் கூப்பிடாம எல்லா வசதியுமே இருந்து ஏமா இப்படி உனக்கு கல்யாணம் பண்ணணும்? நீ எதுக்காக போனேன்னு எங்களுக்கு எப்படி தெரியாம இருந்ததோ அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும். ஒரு பேர்லலாம் தப்பு தப்பா பேசுறாங்கன்னு சொந்த பந்தத்தை கூப்பிடாம கல்யாணம் பண்ணா நல்லாவா இருக்கும்? அப்பா அம்மா ப்ளீஸ் என்ன ரொம்ப கேள்வி கேட்காதீங்க. என்ன யாருக்கும் தெரிய வேணாம். வருணை நான் தான் கல்யாணம் பண்ணணும். அதுதான் முடிவும் கூட. பிறவதுக்கு எல்லாத்தையும் மற்றவங்க வீட்டிலும் சொல்லிக்கிட்டு எதுவும் வேணாம், இப்படியே இருக்கட்டும். நான் இந்த உலகத்துக்கு வாரதுக்கு காரணமாக இருந்தது நீங்கள் 2 பேரும். உங்களோட ஆசீர்வாதம் மட்டும் இருந்தால் போதும். மற்றபடி வேறு யாரோடது எனக்கு தேவை கிடையாது. வருணும் அதுதான் விரும்புவான். இதுக்கு மேலே எதுவும் பேச வேணாம். அங்கிள் ஆண்டி வருண் எல்லா ஏற்பாடும் முடிஞ்சதா? முடிஞ்சது அங்கிள். நம்ம ஸ்டார்ட் பண்ணால் போதும். எதுவும் நினச்சிக்கிறாதப்பா வருண். உன் கல்யாணத்துக்கு ஒன்றுமே வேலை பார்க்க வைக்கிறோன்னு. அங்கிள் நான் அப்படியே எதுவும் நினைக்கல. என்ன நம்ம வேலை பார்த்தானே மற்றவங்க வேலை பார்த்தானே, மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோமா, அவ்வளோதான். ஆண்டி ஐயர் ஏதோ ஜாமான்லாம் கேட்குறாரு, அது எதுவும் எனக்கு தெரியல. நீங்கள் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்றீங்களா? அது மட்டும். சரிப்பா நான் போகிறேன். ஒரு மாதிரி தனிமையாக ஃபீல் ஆகுதுப்பா. அன்னைக்கு எல்லாத்தையும் கூட்டி வச்சு கல்யாணம் பண்ணோம், ஆனால் இன்னைக்கு ஏதோ தனிமையாக ஃபீல் பண்ணுற மாதிரி. அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் அர்ச்சனா பேசிகிட்டு இருந்ததை காதில் வாங்கிட்டு தான் இருந்தேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எப்படி கல்யாணம் பண்ணால் என்ன, நல்லபடியாக நல்ல முறையில் கல்யாணம் பண்ணுறோமா, அது மட்டும்தான். சரி நீங்களும் போய் வெயிட் பண்ணுங்க அங்கிள். நான் அர்ச்சனாட்ட பேசி கூட்டிகிட்டு வரேன். சரிப்பா. சரிம்மா அர்ச்சனா, அப்போ வெயிட் பண்ணுறேன், வந்துடுறேன். சரிப்பா.
என்ன அர்ச்சனா, ரெடி ஆயிட்டியா? ம் ரெடி ஆகிட்டு வரோம். நீ அங்கிள் ஆண்டிக்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் காதில் வாங்கினேன். எனக்கு உங்கள் 2 பேர்த்தோட ஆசீர்வாதம் மட்டும் இருந்தால் போதும்னு. சந்தோஷம்தான், இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஆசை இருந்திருக்கும்ல. என் பொண்ணுக்கு இப்படிலாம் கல்யாணம் பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் செய்யணும்னு. பட் அது அவங்களுக்கு ஒரு டிசப்பாயிண்டடாக இருக்கும்ல, அதான். வருண், அந்த ஸ்டேஜை நான் கடந்துட்டு வருண். இப்போ போய் நின்று போனதை கல்யாணத்தை நடத்துறதுக்கு மறுபடியும் எனக்கு கல்யாணம்னு நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லோரும் வந்துடுவாங்களாம். வேண்டாம் வருண், கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவாயிருச்சு. அது எப்படி பண்ண என்ன, யாத்தால் அப்பன்னு இருந்தால் போதும், மற்றபடி வேறு எதுவும் வேண்டாம். ஓகே அர்ச்சனா, நான் எதுவும் சொல்ல. உன் விருப்பம் தான் என் விருப்பம். புல்லாங்குழலே பூங்குழலே நீயும் நானும் ஒரு ஜாதி உள்ளே உறங்கும் ஏக்கத்திலே உனக்கும் எனக்கும் சரி பாதி கண்களை வருடும் தேனிசையில் என் காலம் கவலை மறந்திருப்பேன். என் இசை மட்டும் இல்லை என்றால் நான் என்றோ இறந்திருப்பேன். நல்லபடியா சர்ஜரி முடிஞ்சது. சர்ஜரி கூட ரொம்ப பாசிட்டிவ் தான். நாங்கள் கூட முழுசாக ஹோப் வைக்கல. உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு போன ஹோப்பை கூட நாங்கள் ஆப்ரேஷனில் வைக்கலன்னு சொல்ல போகிறேன். ஆனால் எப்படியோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி குரலை வர வச்சுட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். பாப்பா பேசுவாளா? கண்டிப்பாக பேசுவா, அவகிட்ட நீங்கள் பேசுங்க. அனுமா, ஏன்டா அப்படி பயமுறுத்திட்ட? ஒரு நிமிஷம் எனக்கு உசுரே இல்லை தெரியுமா? ஆ? தங்கம், உன்னால பேச முடியும்டா. உனக்கு பேசுற மாதிரி டாக்டர்லாம் ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. உன்னால வாய் திறந்து பேச முடியும். இனிமே நீ ஊன்னு சொல்ல வேணாம். என் தங்கத்தினால பேச முடியும். ஏதாவது பேசுடா தங்கம். எடுத்து போறீங்க, ஆக்சிஜன் மாஸ்க் ரிமூவ் பண்ணிடுறேன். கொஞ்சம் மெதுவா இப்ப பேசுங்க. அணுக்குட்டி, ஒன்னும் ஆகலடா உங்களுக்கு. நல்லபடியா பாப்பா குணமாயிட்டிய. வாய் திறந்து பேசுங்கடா. எங்களெல்லாம் யாருன்னு தெரியுதா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அனுமா, நான் தான் ருத்ரா அங்கிள். எனக்கு தெரியுதுல, உன்னால இப்ப பேச முடியும் தான் தங்கம். வாய் திறந்து பேசுடா. குட்டி, உன்னை நல்லா காப்பாத்திட்டாங்க. பாப்பாக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்போ உன்னால பேச முடியும்டா, வாய் திறந்து பேசு. நீ ஏதாவது பேசினாதே எங்களுக்கு மனசு நிம்மதியா இருக்கும். பேசுடி தங்கம். தங்கம், அங்கிள்னு சொல்லிட தங்கம். வாய் திறந்து பேசுடி தங்கம். நீ பேசணுன்னு காத்துக்கிருந்தேன். நீ இப்ப பேசுற சமயத்துல உன் அம்மா இருந்தது எப்படி சந்தோஷப்பட்டிருப்பா தெரியுமா? வாய் தோறடி தங்கப்ல, பேசுடி தங்கம். அண்ணே, என்ன அப்பா? அனு, என்ன என்ன சொன்னீங்க? அப்பா சொன்ன, நீங்க தான அண்ணுக்கு அப்பா. ஏனோ பிரிந்தாயப்பா, நான் தேடும் உயிர் நீ அப்பா. நீ காற்றில் கரைந்து விட்டாய், உன்னை இன்றே உணர்ந்தேன் அப்பா. அண்ணே, இருக்கதுரு. நான் அப்பாண்டு உனக்கு எப்படி தெரியும்? அப்போ அப்பா நான் தானா? நான் தான் அப்பாவா? அனு, எனக்கு புரியல அனு. ஒரு
அப்போ அப்போ நான் எம்பிட்டு நாளா தேடிக்கி இருந்தது உன்கிட்ட சொன்னது எல்லாமே அர்ச்சனா தானா? ஐயோ, எம்பிட்டு வருஷமா நான் தேடிக்கி இருந்தேன். ஆனா கையிலே வச்சுக்கிட்டு தொலைச்சிட்டேன். அனு பாப்பனால வாய் பேச முடியாத போது உங்ககிட்ட சொல்ல பார்த்தேன். ஆனா சொல்ல தெரியல பாப்பாக்கு. அப்பதான் தெரிஞ்சுச்சு பாப்பாக்கு நீங்க தான் அப்பான்னு. எத்தனையோ டைம் பாப்பா சொல்ல பார்த்தா சொல்ல தெரியல. அம்மா டெய்லியும் உங்களை நினைச்சுதான் அழுதுட்டே இருப்பாங்க நைட்டு. அம்மா பார்க்க பாவமா இருக்கும். கண்ணெல்லாம் நான் தொடச்சு விடுவேன். நீங்களும் அழுகாதீங்க. நான் உங்களுக்கு கண்ணை தொடச்சு விடுறேன் அப்பா. தப்பு பண்ணிட்டேன். என் புள்ளையா நீ? என் குழந்தையா? நானும் அப்பா கிட்ட வாடா. அப்பா மெதுவாடா. அப்போ அன்னைக்கு நாள தேடிக்கிறது இவங்கள தாண்டா. என்ன நீ சொல்ற ஒண்ணுமே வழங்கல. அண்ணனுக்கு இது எவ்வளவு பெரிய சாக்கு தெரியுமா? ஆனா இப்ப அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ உண்மை தெரிஞ்சதே விட்டுட்டு போயிருக்காங்களா? என் தங்கமே, இந்த உலகத்துல எவனுக்கு இப்படி நடந்திருக்காங்க? ஒரு அம்மா சொல்லிதே ஒரு குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு ஒரு குழந்தை சொல்லிதே ஒரு அப்பனுக்கு அப்பா யாருன்னு தெரியல. இம்பட்டு நாள என் கூட வாடி தங்கம் இருந்தா அப்பாவை மன்னிச்சிரு. உன் அம்மாக்கு அப்பா வேணும்னு துரோகம் செய்யல. என் சூழ்நிலை எனக்கு துரோகம் செய்ய வேண்டியதான் ஆயிப்போச்சு. அது கூட துரோகம் கிடையாது. நான் தெரியாம செஞ்ச தப்பு இப்ப வரைக்கும் தண்டனையோடு வச்சுக்கிறேன். ஆனா இப்போ அம்மா என்னை விட்டு போயிட்டா. நீயாவது என் கூடவே இருக்கிய வாடா. அப்பா மேல கோபப்படாத. அப்பா வேணும்னு செய்யல. இந்த அங்க அப்பா கிட்ட வா. அப்பா கிட்ட வாடா. அப்பா கிட்ட வா. வாடா வா, என்ன பெற்றாரே வா. அப்பா மேல கோபப்படாத. என் புள்ள நீதான்னு தெரிஞ்சோம். என்னால முழுசா சந்தோஷம் கூட பட முடியல. அப்படிப்பட்ட ஆவியாயிட்டே என் பிள்ளைய பேச வச்சுடா. என் குழந்தைக்கு நான் அப்பன்னே தெரிஞ்சுக்கிறேன். என்னால முடியல. அப்பா கிட்ட வா. அறியாததும் அறமானதும் தனியாகத்தான் நான் தேடினேன். தடமாறிய என் தந்தையால் நான் பிழைத்திட இன்று தவிக்கிறேன். இமைக்காமலே கண்கள் தேடுது, மறக்காமலே என் உயிர் வாடுது. நிஜமாகுமோ நிழலாகுமோ தினமேங்கிடும் ஒரு குழந்தை நான். அனுமா, அடியாத்தி என்ன நடந்துக்கிறக்கு? ஐயோ, அண்ணே ரொம்ப பாவம்னே. ஏதோ ஏதோ தப்பு செஞ்சிருக்காரு. அப்போ அந்த அர்ச்சனாவுதே நம்ம அண்ணியா? அண்ணி பாவம். ஆமாடா, எனக்கு இப்பதே தெரியுது. தூரமா இருந்து பாக்குற நமக்கு எது நிலைமைனா ஒரு அனுபவிச்சு எப்படி இருந்திருக்கும். ஐயோ, எங்க அண்ணன் முன்னாடியே இருந்து என் பிள்ளைய எனக்கு தெரியலையே. வாய் பேச முடியாம எப்படி துடிச்சு பயிர் படி தங்கோ. ஐயோ, அம்மாவை கேக்குறியே.
உன் அம்மா எதுக்கு உன்னை அண்டு விட்டுட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியல. உண்மை தெரிஞ்சு விட்டுட்டு போனாங்களா ஒண்ணுமே புரியல. ஆனா 4 வருஷம் உன் அம்மாவை தேடான்னு தப்பு செஞ்சுட்டமே. ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டோமே. ஆனா ஒரு அம்மா எடுத்து என் கண்ணு முன்னாடி நிக்கிறியத்தா என்ன பெற்றவளே. அப்பா அம்மா அம்மா கிட்ட போலாம். அம்மா இங்க. நான் என்ன பண்ணுவேன்? இங்க பாரம்மோ அம்மா அம்மா வெளியே போயிருக்காங்க. நம்ம நம்ம போய் பார்ப்போம். இனிமே உனக்கு அப்பாதே எல்லாமே. எனக்கென ஒருவரும் இல்லாமல் போனார், உனக்கென நான் இருந்தேன். உனக்கென வாழ்வதில் உண்டாகும் சந்தோஷம் பெரிதென வாழ்ந்திருந்தேன். பூமிதாண்டா நம்ம தாயி, வீதிதாண்டா நம்ம வீடு. இது போதும் போதும் கண்ணே நீ தூங்கு. எனக்கென்ன ஒருவரும் இல்லாமல் போனால் உனக்கென்ன நான் இருப்பேன்.